புதுசா கட்சி ஆரம்பிச்சார்ல ஒருத்தர், அவருக்கு பேர் நான் வச்சிருக்க பேரு என்ன கொப்பறேன். வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்தை போட்டு விட்டு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த டிகேகே தமிழ்நாடு கலிசடைகள் கழகம். திருப்பரங்குன்றத்தில் பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில வந்து என்ன பேச்சியா, இங்க வந்தா எப்படியாவது தமிழ்ல 4 வரியை எழுதி கொடுப்பாங்க, பேசுவாரு. திருக்குறள் அக்ரா முதலா எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உழுகு அப்படிவாரு. ஆகா என்ன அழகா. விவசாயிகள் இருக்க இடத்துல உளுத்துண்டு பல்பர் பல்பர் மற்ற பேர் தொழுதுண்டு பென்சில் பார். மோடி எங்க போனாலும் இந்தியில தமிழ்ல எதையாவது எழுதி கொடுப்பாங்க, இந்தியில எழுதி வச்சு வாசிப்பார். மதுரையில வந்து என்ன சொல்றாரு, வெற்றிவேல் வீரவேல். திருப்பரங்குன்றம் முருகன் முன்னாடி போய் நெடுஞ்சாங்கரையா உளுந்து முருகா. முருகன் பாக்குறாரு, பிரதர் மதுரைக்கு வந்தா எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தானே பிரதர் போவாங்க, நீ ஏன் பிரதர் ஏன் காலில் இப்ப உளுந்திருக்க அப்படின்னு முருகன் கேட்கிறாரு. பக்கத்துல முருகனுக்கு யோசனை சொல்ற யாரு, தெய்வானை அம்மா. திருப்பரங்குன்றத்தில் அவங்க தானே இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, மாமா இவர் ஏன் தெரியுமா இங்க வந்து காலில் விழுந்து கிடக்கிறாரு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாம இங்க வந்து ஏன் விழுந்திருக்காருன்னா, அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, ஒன்னே வச்சு ஓட்டு கேட்கறதுக்காகத்தான் உன் காலில் வந்து விழுந்து கிடக்கிறார் மாமா, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகாம உன் காலில் விழுந்து கிடக்கிறதுக்கு அதான் காரணம். ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி நெடுஞ்சாங்கரையா நம்ம முருகன் காலில் விழுந்ததுக்கு என்ன காரணம், நீங்க யாரை வேணாலும் நம்பலாம். இந்த கூழ கும்பிடு போடுவாங்க பார்த்தீங்களா, அவனை மட்டும் நம்பவே கூடாது. வாங்க மாமா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறவனை நம்பலாம். மாமா நல்லா இருக்கீங்களா மாமா அப்படின்னா மாமனுக்கு விஷம் வச்சு கொல்ல போறான்னு அர்த்தம். இந்த கூழ கும்பிடு போடுறவனை நம்பவே கூடாது. இப்படித்தான் ஒரு கலெக்டர்கிட்ட முனியாண்டின்னு ஒருத்தன் வேலை பார்த்தேன். கலெக்டர் கூப்பிட்டாரு, முனியாண்டி ஐயா வாடா வர்றையா ஐயா அப்படின்னு காலில் விழுவான், எந்திரிப்பான், கும்பிடுவான், காலை தொட்டு கும்பிடுவான். கலெக்டர் கிடைச்சா முனியாண்டி மாதிரி ஒரு வேலைக்காரன் நம்ம கிடைக்கணும்டா அப்படின்னு நினைப்பாரு. அப்படி இருந்த முனியாண்டி ஒரு நாள் அந்த கலெக்டர் வீட்டுல கிணறு இருக்கு, அதுல தண்ணி அரைச்சு குளிச்சுக்கிட்டு இருந்தாரு கலெக்டர். கிணத்துக்குள்ள தவறி விழுந்துட்டாரு கலெக்டர். ஐயோ முனியாண்டி முனியாண்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டா, காப்பாத்துறான்னு கத்துறாரு. முனியாண்டி ஐயா 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 கிணத்துல விழுந்துட்டாரு, ஐயா விழுந்துட்டாரு, ஐயா ஐயா இந்த கைத்த போடுறையா அப்படின்னு கைத்த போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பியூன் வந்து, மாப்பிள்ள கலெக்டரை மாத்திட்டாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோன்னு போட்ட கயிறை திருப்பி எடுத்துட்டேன். டே வேற கலெக்டர் வந்துட்டாரு, அதனால இவரை தூக்கி என்ன தூக்காம இருந்தேன்னா சாவிட்டு கிளம்பிட்டான் முனியாண்டி. டே சாவ போடுறா, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துனாரு, விட்டுட்டான். கூழ கும்பிடு போடுற முனியாண்டி மாதிரி தான் நம்ம ஒன்றிய பிரதமர். தமிழக மக்களை கும்பிடு போட்டு ஏமாற்றலாம் என்று நினைக்கிறீர்கள். இது பெரியாருடைய மண், திராவிட மண். திராவிட கோட்டையை உங்களால் எந்த காலத்திலும் தகர்த்து எறிய முடியாது. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி ஐயா இருக்காரு, மதுரையில கூட்டம் முடிஞ்ச அடுத்த நாளே டில்லிக்கு ஓடினாரு. பாத்தீங்களா, குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாரு. எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க ஏர்போர்ட்ல. வர சொல்லி இருக்காங்க இதான் போறேன். ஆனால் காங்கிரஸோடு கூட்டணி நடத்துவதற்கு ஒரு 10 நாள் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, என்ன பாடு. இந்த மீடியாக்காரங்கள்லாம் காங்கிரஸோடு உறவு முறிய போகிறது, தாவேக்காவுடன் ஹைதராபாத்தில் பேச்சுவார்த்தை. ராகுல் காந்தி தலைவருக்கு போன வருஷம் அண்ணன் அப்படின்னு போட்டிருந்தாரு, இந்த தடவை அண்ணங்கிற வார்த்தையை விட்டுட்டார். அதனால கூட்டணி இல்லை. நம்ம அம்மாவுக்கு கடிதம் எழுதுறப்ப அன்பும் பாசமும் இருந்தா அம்மான்னு எழுதுவான், சில சமயம் அன்புள்ள அம்மான்னு எழுதுவான். பாசமுள்ள அம்மான்னு எழுதானால அம்மாவை விஷம் வச்சு கொல்ல போறான்னு அர்த்தமா? அண்ணனுங்கிற வார்த்தையை விட்டுட்டாரு, கூட்டணி முறிந்து விட்டது. பாம்பேல பேசுறாங்க, ஹைதராபாத்ல பேசுறாங்க, செல்வ பெருந்தகை தனியா போன் எடுத்துட்டு வெளியே ஓடுறாரு, மாணிக்கம் தாகூர் அங்க போய் பேசுறாரு, கூட்டணி முறிந்தது, ஆகாகா ஓகாகா அப்படின்னாங்க. சிதம்பரம் என் தலைவரை வீட்டில் போய் பார்த்தாரு. 1/2 மணி நேரத்தில் அறிவாலயத்தை நோக்கி காங்கிரஸ் கூட்டணியே வந்து 28+1 அப்படிங்கிற கூட்டணியை எழுதி கையெழுத்து போட்டு வந்து என் தலைவன் ஒரு ஆக்ஷன் பண்ணார். பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி முடிஞ்சிரா ஜோலின்னு. எடப்பாடி மட்டும் இல்ல,
இன்னொருத்தர் கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. யாரு? எண்ணெய் கொப்பரை. யோசிக்கிறீங்களா யாரா எண்ணெய் கொப்பரைன்னு? புதுசா கட்சி ஆரம்பிச்சாருல ஒருத்தர், அவருக்கு பேர் நான் வச்சிருக்க பேரு எண்ணெய் கொப்பரை. ஏன்னா இந்த கடைசி காட்சியில சினிமாவில் வில்லன் உட்கார்ந்துருப்பாரு, கதாநாயகனை கைத்துல தொங்க விட்டு அந்த கொதிக்கிற எண்ணெய்க்கு நேரா தொங்க விட்டுருப்பாங்க. அப்ப வில்லன் கேட்பான், நான் சொல்வதற்கு கையெழுத்திடாவிட்டால் எண்ணெய் கொப்பரையில அப்படியே கைத்த விட்டனா குழஞ்சு செத்துருவேன். அப்படியே உடனே கதாநாயகன் அப்படியே இறக்குவாங்க. நம்ம படம் பார்க்குறவங்களாம், ஐயோ கதாநாயகன் என்ன கொதிக்குது, உள்ள விட்டுருவான் போல இருக்கு, செத்துருவார் போல இருக்கே கதாநாயகன். டக்குன்னு மேலே ஏற்றிடுவான். கையெழுத்து போடுறியா இல்லையா? முடியாது, கையெழுத்து போட மாட்டேன். எண்ணெய் கொப்பரை திரும்ப மேலே ஏத்து. அந்த எண்ணெய் கொப்பரை வேற எது இல்லை, சிபிஐ விசாரணைங்கிற எண்ணெய் கொப்பரைய அந்த புதுசா இருக்கிற கதாநாயகன் கட்சி கைத்துல தொங்க விட்டுட்டு மோடி இப்படியே ஏத்திக்கிட்டு இறக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள், இன்னைக்கு நான் சொல்றேன் அடுத்த மீட்டிங்ல மோடி சார், மோடி அங்கிள் அப்படின்னா எண்ணெய் கொப்பரை தான். சிபிஐங்கிற எண்ணெய் கொப்பரையில் விழுந்து குலைந்து போவாய். ஒரு கதை மட்டும் சொல்றேன், பாட்டிகளா இருக்கிறதுனால. ஒருத்தன் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்க பைய டீச்சர்கிட்ட எந்திரிச்சு, 1ஆம் கிளாஸ் படிக்கிறவன், டீச்சர் அர்ஜென்டா இருக்கு. இப்பதான போயிட்டு வந்த? இல்ல டீச்சர் திருப்பி வந்துருச்சு போடா. டீச்சர் சொன்னாங்க, இனிமே பொம்பளை டீச்சர்ட்ட எப்படி அசிங்கமா வரல நீட்டிட்டு கேட்காதரா. சரிங்க டீச்சர். எப்படி கேட்கறது? இனிமே உங்களுக்கு உச்சா வந்தா விசில் அடிக்க போறேன் டீச்சர்னு கேளு, நான் விட்டுறேன் அப்படின்னா. சரிங்க டீச்சர், இனிமே வந்தா நான் விசில் அடிக்க போறேன்னு கேட்கிறேன். அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கேன், டீச்சர் விசில் அடிக்கணும் போடா. இது மாதிரி நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருந்திருக்கேன். நைட்டு 1:30 மணிக்கு வந்துருச்சு அவனுக்கு. பக்கத்துல பாட்டி படுத்திருக்கு. பாட்டி விசில் அடிக்கணும் எந்திரி அப்படின்றது. டேய், நைட்டு 1:30 மணிக்கு விசில் அடிச்சா பக்கத்துல தூங்குறவங்களாம் முழிச்சுக்க மாட்டாங்களா? இல்ல பாட்டி, ரொம்ப அர்ஜென்ட்டான விசில். டேய், விசில் என்னடா அர்ஜென்ட், ஆர்டினரி? இல்ல பாட்டி, உனக்கு அதெல்லாம் தெரியாது, வந்தா தானே உனக்கு தெரியும், ரொம்ப அர்ஜென்ட்டான விசில். பாட்டி சொல்லுச்சு, ரொம்ப அவசரமா இருந்தா மெதுவா என் காதில் அடிச்சு விடுறா. அப்படிங்கவன் பையன் அடிச்சுட்டான். பாட்டி காது நிறைஞ்சு சுட சுட வலியுது பாட்டிக்கு. அட பாடாவதி நாய் பத்த புள்ள, என் காதில் அடிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் என்னான்னு கேட்டிருப்பனாடான்ட்டு. அந்த கம்பெனிகளுக்கு பூரா காதில் மக்கள் அடிப்பார்கள்ங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த டிகேகே, தமிழ்நாடு களிசடைகள் கழகம், அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாட்டுக்கு மத்தியில் 72,000 வாக்குச்சாவடி, ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 12 பேர், கிட்டத்தட்ட 12 லட்சம் வாக்குச்சாவடி முகவர்களை பெற்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுக்கு 3 மண்டலத்தில் மீட்டிங் நடத்தி முடிச்சாச்சு. இளைஞரணி 50 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இளைஞரணி உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 10 லட்சம் பொறுப்பாளர்கள் உள்ள அருமையான இளைஞரணியை கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு இளைஞரணி கூட்டத்தை நடத்த முடியுமா உங்க கட்சியில? எடப்பாடி பழனிசாமி போனாரு டில்லிக்கு. அப்ப யாரை பார்க்க போனாரு? ஐயா அமித்ஷா ஐயா, உள்துறை அமைச்சர். போனோன்னு என்ன நடந்திருக்கான்? சும்மா கற்பனை தான். உள்ள நுழைஞ்சிருப்பாரு. குட் மார்னிங் ஐயா, எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் தமிழ்நாடு. அங்க உள்ள இருக்க செக்யூரிட்டி சொல்லியிருக்கான், வாயை மூட் அப்படின்னு இருக்கான். என்ன உள்ள நுழையும் போதே வாயை மூட சொல்றாங்க? வாயை மூடனா வலது பக்கம் திரும்புன்னு அர்த்தம். ஐயோ, உள்ள நுழையும் போதே வாயை மூட், டர்ன் ரைட் சைடு அப்படின்னா எடப்பாடி ரைட் சைடு திரும்பி அமித்ஷா பார்க்குறாரு. ஐயா வணக்கம், குட் மார்னிங், குட் ஈவினிங். ஐ எம் எடப்பாடி பழனிசாமி ஃப்ரம் தமிழ்நாடு. எஸ், தும் போலோ போலோ போல் சார் போல் பேசு அப்படின்னா. இன் தமிழ்நாடு மோடி செட் என்டிஏ கவர்மெண்ட் டிடிவி தினகரன் இஸ் நாட் கோஆபரேட்டிங் மீ. அன்புமணி ராமதாஸ் இஸ் நாட் ஆல்சோ கோஆபரேட்டிங் மீ அப்படின்னா அமித்ஷா ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? மோ பங்கம் கரேஹோ. என்னடா சொல்றாரு? போய் நல்லபடியா கூட்டணியை நடத்துங்கன்னு சொல்றாரா? இல்ல, வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு, சொல்றத செய்யி அப்படின்னு அமித்ஷா என்னை அனுப்பி விட்டாருன்ட்டு வர்றப்ப இப்படி வந்தாரு பாருங்க. நாங்கள் அவரை பின்தொடர்ந்துதான் சென்றோம்.
ஆனால் அவன் எங்களை முன்தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்னு பாலையா சொல்வார் பாருங்க. இதுவரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி நடத்தி பேச்சுவார்த்தை முடியவில்லை என்று சொன்னால் அமித்ஷாவிடம் கட்சியை அடகு வைத்த எடப்பாடி பழனிசாமி இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போவார். 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த முதலமைச்சர் தான்.